கடலூர் நத்தப்பட்டு பகுதியில் நண்பர்களுடன் குளிக்கச் சென்று கோயில் குளத்தில் மூழ்கிய மாணவரின் உடலானது தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விவேக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் விவேக்குமார், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. கடலூர் அருகே குளத்தில் குளிக்க சென்ற கல்லூரி மாணவரின் உடல் கிட்டத்தட்ட சுமார் விடிய நடைபெற்ற தேடுதல் பணியில் 17 மணி நேர தேடுதலுக்கு பிறகு தற்போது மீட்கப்பட்டுள்ளது. கடலூர் அடுத்த செம்மண்டலம் பகுதியில் உள்ள தொழில்நுட்ப கல்வி பயிலகத்துல கதிர் என்ற மாணவர் உட்பட 6 மாணவர்கள் நத்தப்பட்டு எதிரே உள்ள ஆஞ்சநேயர் கோவில் குளத்தில் குளிக்க சென்றனர். அப்பொழுது குளத்துல ஆழத்தில் அந்த தாமரை செடியோட கொடிகள் கால்களை சிக்கியதனால கதிர் என்ற மாணவர் மட்டும் குளத்துல மூழ்கினார். இதனை கண்ட மற்ற மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக குளத்திலிருந்து வெளியில் வந்து அருகில் இருந்த பொதுமக்களிடம் தகவல் தெரிவித்தனர். உடனடியாக தகவல் அறிந்த பொதுமக்கள் இது குறித்து தீயணைப்பு துறைக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் அவரை அந்த குளத்தில் மூழ்கிய மாணவரை தேடும் பணியில் ஈடுபட்டனர். அது மட்டுமன்றி தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் இந்த தேடுதல் பணியில் ஈடுபட்டது. அப்பொழுது மாணவரின் உடல் கண்டெடுப்பதில் தாமதம் ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் கடலூர் பண்ருட்டி சாலையில திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அமைதிப்படுத்தினார். தொடர்ந்து விடிய இந்த தீயணைப்பு படையினர் மற்றும் பேரிடர் மீட்பு குழு இணைந்து மொத்தம் 50 பேருக்கும் மேலாக குளத்தில் மூழ்கிய மாணவரை தேடி வந்தனர். இதனை அடுத்து தற்பொழுது காலை அந்த தேடுதல் பணியில் அந்த குளத்தில் மூழ்கிய மாணவரின் உடல் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது. இதனை கண்டதும் அவரது உறவினர்கள் அவர் பெற்றோர் உள்ளிட்டோர் கதறி எழுதினர். தொடர்ந்து கண்டெடுக்கப்பட்ட அந்த மாணவரின் உடல் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் குறித்து நெல்லிக்குப்பம் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விவேக்குமார்.